இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் கல்வி முறைதான் சிறந்தது என்று திட்டவட்டமாக கூறியுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி சென்னையை அடுத்த வண்டலூரில் தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், தாமோ அன்பரசன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர். விழாவில் பேசிய உதயநிதி, மாணவர் நலனில் ஆசிரியர் போலவே சிந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டங்களை வகுத்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மாநில பாடத்திட்டத்தை குறை கூறிய ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் அவர் பதிலடி கொடுத்தார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் கல்வி முறைதான் மாணவர்களை சிந்திக்க வைக்கின்ற, எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று பகுத்தறிவோடு கேள்வி கேட்கின்ற கல்வி முறையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வி முறை அமைஞ்சிருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டத்தில் படித்த எத்தனையோ பேர் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்தியாவிலையும் வெளிநாடுகளையும் ஐடி துறையில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை குறை சொல்றதை எந்த நாளும் நாம் ஏற்க முடியாது. அப்படி யாராவது குறை சொன்னால் அது நம்முடைய பள்ளி மாணவர்களை, நம்முடைய ஆசிரியர்களை அவமதிக்கிறதுக்கு சமம். யார் என்ன சொன்னாலும் இப்போ நம்முடைய சிலபஸ் படிக்கின்ற மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் இன்னும் பல சாதனைகளை படைக்கப் போவது உறுதி. தமிழ் சமூகத்திற்கு மானமும் அறிவும் ஊட்டியவர்கள் ஆசிரியர்கள்தான் என்று புகழாரம் சூட்டிய உதயநிதி, அதனால்தான் பெரியாரை அறிவாசன் என்று அழைக்கிறோம் என்றார். ஒரு இயக்கத்தையும் அரசையும் எப்படி வழிநடத்த வேண்டும் என இந்தியாவிற்கே ஆசிரியராக திகழ்ந்தவர் கலைஞர் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். அந்த வகையில் ஆசிரியர்களின் நலன் மீது திமுக அரசுக்கு எப்போதுமே அக்கறை இருப்பதாக அவர் கூறினார். பள்ளிகளில் உடற்கல்வி வகுப்பு நேரத்தை கடன் வாங்க வேண்டாம் என்று ஆசிரியர்களிடம் வலியுறுத்திய அமைச்சர் உதயநிதி, ஆசிரியர்களுக்கும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.